யோசிக்காதே. போ, போய் உன் பங்கை வாங்கிக் கொண்டு வா. பகவானுக்கும் அவன் விரும்பும் அவன் பக்தர்களுக்கும் உன் பொருளைக் கொண்டு உன்னால் முடிந்த கைங்கரியங்களை செய். அடடா, இப்படி ஒரு உயர்ந்த விஷயம் இருப்பதை நானே உணரவில்லையே. உன்னை அறியா சிறுவன் என்று சொன்னது தவறுதானப்பா. பரவாயில்லை, மூடனே முட்டாளே என்று கடுமையாக திட்டவில்லையே. அறியா சிறுவன் என்று மிருதுவாகத்தானே சொன்னாய். நான் தான் செய்தது தவறு என்று சொல்லிவிட்டேனே. சரி, அதை விடு. இன்னொன்று சொல்கிறேன். நீ விட்டுவிட்டு வந்த உன் பங்கு பாவ காரியங்களுக்கும் பயன்படலாம். அப்படி உன் பங்கை செலவிட்டால் அந்த பாவத்தில் உனக்கும் பங்கு உண்டு. அதை மனதில் நிறுத்திக்கொள். யோசித்து நல்ல முடிவாக எடு. பாவக்கரை உன் மீது படிந்து விடாமல் பார்த்துக்கொள். நான் வருகிறேன். நெல். சட்டென்று தோன்றி பலீர் என்று அறிவுரைகள் சொன்னாயே. நீ யார்? உன் பெயர் என்ன? எந்த ஊர்? இதே ஊர்தான், இதே கோவில்தான். என் பெயர் உன் பெருமாளின் பெயரான வரதன் தான். அம்மா, 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 அம்மா. பார்கவா, பார்கவா, என்னப்பா வேஷம் இது? இது வேஷம் இல்லை அம்மா. இதுதான் இனி என்னுடைய கோலம். இத்தனை நாட்களாக மனதிற்குள் ஒரு வைணவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது என் புறத்தோற்றத்தாலும் வைணவனாக வாழ வேண்டிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை வரதராஜ பெருமாள் எனக்கு தந்து விட்டார்.